கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஸ்கேம் பத்தி பேசுவோம். சிஆர் ஸ்கேம். டேய் அதான் சொல்றேன், எம்யூகே தெரிஞ்சிருக்காதுடா. எம்யூகே ஒரு 2 நாள் முன்னுக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ நம்ம சைன் பண்ண போனோம், இல்ல அவன் வந்து டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்ல இருக்கான் அப்படிலாம் ஒண்ணுமே சத்தியமா சொல்றேன், ஒரு 2 நாள் முன்னுக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்காது. இப்ப வெனஸ்டே வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஐயோ எனக்கே என்ன சொல்றது இல்ல மைக். என்ன பாரு, அது 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 சின்னாங்க தான், அதை பச்சை பண்றது ரொம்ப சின்னாங்களாம். ரொனால்டோக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவன் ஜுவென்டஸ்க்கு போன ரீசனே, இப்ப ரியல் மேட்ரிட் விட்டு வெளியாகின ரீசன் வந்து ஒண்ணு. ஏன்னா அவன் வந்து அப்பவே வந்து ஏதோ டெக்ஸ் ஃப்ராட்ல வந்து மாட்டிக்கிட்டான். கரெக்டா அவன் சீசன் எந்த சீசன் அவன் வெளியாகிறானோ அந்த சீசன் தான் அவன் ஆக்சுவலி கார்ட்க்கு ஏற வேண்டியது. ஆனா கரெக்டா வெளியாகனே தப்பிச்சிட்டான். அந்த விஷயத்துல இருந்து தெரியல என்ன ஆச்சு, கார்ட் கேஸ் முடிஞ்சா என்னன்னு தெரியல. பட் அந்த ஒரு டெக்ஸ் இஷ்யூல இருந்து தப்பிச்சு அங்கிட்டு ஜுவென்டஸ்க்கு போயிட்டான். ஸோ ஜுவென்டஸ் வந்து 100 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க வேற அந்த டைம்ல. ஒரு 4 வருஷம் முன்னுக்கு வச்சுக்கோங்க, 4 வருஷம் முன்னுக்கு தான் வாங்கினாங்க. ஸோ வாங்கியோன்னே 100 மில்லியன் கொடுத்து வாங்கியோன்னே அப்பவே வந்து ஜுவென்டஸோட சிஇஓ இருக்கான்ல, அவன் முன்னாடியே சொல்லியிருந்தான் ஜுவென்டஸ் வந்து ரொனால்டோ வாங்குறது ரொம்ப பாய், அதுவும் இந்த வயசுல. ஏன்னா அவனுக்கு ரீசேல் வேல்யூ வந்து 100 மில்லியனா இருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேல அவன் வந்து இதுக்கு மேல வந்து கன்ஃபார்மா 100 மில்லியன் தோற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. வில் பி வே லெஸ் தென் 50 மில்லியன் அப்படின்ட்டான். ஸோ எப்படிதான் வந்து ஜுவென்டஸ் வந்து இதை வந்து திருப்பி எடுக்க போறாங்க? ஜுவென்டஸ்க்கு என்ன நம்பிக்கைன்னா, ரொனால்டோ வந்துட்டா சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிடலாம். ஏன்னா பரு ஒரு 5 சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சான்ல இதுல ரியல் மேட்ரிட்ல இருக்கும் போது, ஜுவென்டஸ்க்கு வந்து அந்த ஒரு ஆர்வம், இவனை வாங்கிட்டா கன்ஃபார்மா நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருவோம், அட்லீஸ்ட் 2 ஜெயிச்சிருவோம், 2 சாம்பியன்ஸ் லீக் ஆச்சும். சாம்பியன்ஸ் லீக் காசு வந்து பெரிய காசு பேரு. ஸோ அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அதுதான் ரிட்டர்ன் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அதான் ஃபுட்பால் இஸ் நாட் அ ஒன் மேன்ஸ் கேம். ஒரு மனுஷன் விளாண்டு ஃபுட்பால் ஜெயிச்சிட முடியாது. அப்படி பார்த்தா 11 vs 1 கூட வச்சு ஜெயிச்சிடலாம். உண்மையாலே ரொனால்டோ எல்லாரும் ஜோக்கா விளாண்டாதான் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஜுவென்டஸோட மாஸ்டர் பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரொனால்டோ வாங்கிடுவோம். ரொனால்டோ வாங்கிட்டு நெக்ஸ்ட் சீசன் வந்து டிஃபென்ட்ல ஒருத்தன் குவாட்டா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி டிஃபென்ட்ல யார் வாங்கினாங்கன்னா டீலைட் வாங்கினாங்க, இவன் எஜெக்ஸ்ல இருந்து. ஓகேயா, அந்த நெதர்லாண்ட்ஸ் பிளேயர் ஒருத்தன் தெரியல, அவன் தான் நினைக்கிறேன். அவன் தான் வந்து அந்த ஞாபகம் இருக்கா, நம்ம நெதர்லாண்ட்ஸ் கேம் யூரோ பார்க்கும் போது ஒருத்தன் காலுக்கீழ பந்து தட்டி விட்டுருவானே கையை வச்சு, அவன் தான் டீலைட் நினைக்கிறேன். டீலைட் வாங்கினாங்க ஜுவென்டஸ். ஓகே, டிஃபென்ஸ் செட்டில், ஃபார்வர்ட் செட்டில். அடுத்தது வந்து டியூராங் நபிலி ஜோக்கான இது வந்து பொக்பா வாங்கலாம். போன வருஷம் வந்து பொக்பா வாங்கலாம்னு நினைச்சாங்களா, எம்யூ இழுத்து அடிச்சு தஜாடி. இன்னொன்னு என்ன ரீசன் தஜாடினா, ஏன்னா இதனால கோவிட்னால வந்து அவனுக்கு வேற கோவிட் வேற, பொக்பாக்கு வேற. தஜாடி ஆயிடுச்சா. ஓகே பூத்தா. சோ இது வந்து இந்த மாஸ்டர் பிளான் தஜாடி ஆகணும் வசி. ரொனால்டோனால அந்த டீம் வச்சு என்னதான் ஜோக்கா விளாண்டாலும் சாம்பியன்ஸ் லீக்ல எதுவுமே புடுங்க முடியல, அவனால. சாம்பியன்ஸ் லீக் கிட்ட போனாலே ஜுவென்டஸ் தவிர்த்து பெனால்டி ஃப்ரீ கிக் தவிர்த்து அவனுக்கு எதுவுமே ஜாடி ஆகல. இல்லடா, இப்ப அவன் கேம் வந்து டோட்டலி மாறிடுச்சு ரொனால்டோ கேம். இப்ப அவன் ஃப்ரீ கிக் கூட எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுடா அவன். அது ஒண்ணு தெரியல, நீ நோட்டீஸ் பண்ணியானே. ஆனா ஃப்ரீ கிக் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஜுவென்டஸ் கேம் அவளை பார்க்கல. ஆனா நான் அப்பப்ப வந்து இந்த இதெல்லாம் வரும், அவன் கோல் ஜுவென்டஸ்லாம் வந்து எத்தனையோ மீட்டருக்கு மேல பாஞ்சிலாம் கோல் ஹெட்டிங் ஷாட் எல்லாம் போட்டு பைசிக்கல் கிக் அதெல்லாம் பார்த்திருக்கேன். நான் வந்து ரொம்ப ஃபாலோ பண்றது. ஏன்னா ஜுவென்டஸ் வந்து நான் அந்த சைட் கேம் ஜுவென்டஸ் பிஎஸ்ஜி இந்த ரியல் மேட்ரிட் கேம்ல ரொம்ப ஃபோக்கஸ் இல்ல. நான் இபிஎல் மட்டும் தான் பாக்குறேன்னா, சோ எனக்கு அவளுக்கு தெரியல. சோ ஓகே, நான் சொல்றேன் உன்கிட்ட என்னன்னா, அவன் ஃப்ரீ கிக் ரொம்ப எடுக்கிறதே இல்ல. அவன் ஃப்ரீ கிக் கோல் போட்டு ஐ திங்க் இட்ஸ் பீன் அட்லீஸ்ட் ஒரு 4 சீசன்ஸ் கிட்ட ஆச்சு போல ஃப்ரீ கிக் கோல் போட்டு மட்டும் தருமா. ஏன்னா அவன் ஃப்ரீ கிக் எடுப்பான், கோல் போகவே போறாது. சோ அதனாலே வந்து ஜுவென்டஸ்ல ரொம்ப ஃப்ரீ கிக் எடுக்கிறதே இல்ல. நல்லா யோசிச்சு பாரு, எப்ப நீ கடைசியா பார்த்த அந்த ஃப்ரீ கிக்ல அவன் ஒரு மாதிரி ஸ்டெப் எடுத்து 7 ஸ்டெப் எடுத்து நிப்பானே, கடைசியா எப்ப நீ அந்த மாதிரி ஒரு போட்டோ பார்த்த? ரியல் மேட்ரிட் தான் கடைசியா வெள்ளை சட்டை, அந்த வெள்ளை சட்டையில தான் பார்த்தேன். ரியல் மேட்ரிட் தான் கடைசியா பார்த்திருப்பேன். ஜுவென்டஸ்ல அவன் ரொம்ப எடுத்ததே இல்ல. எடுத்திருப்பான் ஆனா பூந்திருக்காது.
ஓகேயா? ஆமா, சோ ஆமா. அப்புறம் வந்து பெனல்டி. ஆமா, பெனல்டி ரொம்ப எடுப்பான். அவனோட கேம் வந்து ரொம்ப எப்படி ஆச்சுன்னா ஜ்லாத்தான் மாரி ஆச்சு. ஜ்லாத்தான் கேம் ம். வந்து சின்னாங்க தான் தெரியுமா? பந்த அவன்கிட்ட அனுப்பிவிடு, எத்துவான் கோல். அதுதான். ஆமா, எப்படி ஆமா. ஆக்சுவலி வேணாலும் அதான். அனுப்பு பந்த ஜ்லாத்தான் கிட்ட. ஆமா. எப்படியாச்சும் ஏதாச்சும் எத்துவோம். பண்ணி ஆமா, எத்தி கோல் போட்டுருவான். அதுதான் ஜ்லாத்தான் ஆமா. கேம். பேக் ஹீலு ஆமா. ஜோக்கா ஓகேயா? பண்ணுவான். சோ அதனாலதான் அவன் 40 வயசாயும் இன்னும் விளையாண்டுகிட்டே இருக்கான். ஏன்னா அதான் அவன்ட கேம். அவன்ட கேமே அதுதான். ஆமா, பந்த என்கிட்ட அனுப்பு நான் கோல் ஆமா, போடுறேன். அவ்வளவுதான். ரொனால்டோ இருக்க ஆமா, இருக்க ஆமா. இருக்க இருக்க அவன்ட கேம் அடாப்ட் பண்ணிட்டான். ஜாத்தான் எப்படி விளையாடுறானோ அதே மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அதனாலதான் நீ சொன்னியல இப்ப எத்தனையோ மீட்டர் பாஞ்சி வந்து கோல் போடுறான் அதெல்லாம். ஏன்னா திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங். பந்து எப்படி அனுப்பினாலும் கோல் போட்டுருது. இப்ப அவன் அத்தனை மீட்டர் பாயலன்னா யோசிச்சு பாரு, அந்த பந்து வேற யாருனாலும் அந்த கோல் ஆக்க முடியும்? ஆமா. கோல் ஆக்க வாய்ப்பே இல்ல. ஆனா ரொனால்டோனால மட்டும் தான் அவ்வளவு தூரம் பாய முடியும். சோ ஆமா. அவன் சூப்பரா வந்து அவன் ஒரு கீ பிளேயரா வச்சிருக்காங்க. மெயினா வந்து இந்த கோல் போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு. இப்ப இதே மாதிரி அ பிளேயர் வந்து ஆர்சனல்ல வையேன், ஆர்சனல் வேற லெவல் ஆயிரும். சொன்னல. நிச்சயமா. ஆக்சுவலி அது உண்மதான். ஏன்னா ஆர்சனலுக்கு வந்து தேவை வந்து கரெக்ட்டான அந்த என்ன பண்றது, இந்த ஷோமேன்ஷிப் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆள் இல்ல. ஆமா. அந்த நடுவுல அ நடுவுல ஒருத்தனை வச்சுட்டாங்க ஆர்சனலே, கன்ஃபார்ம் ஆர்சனல் கையில ஆமா. பிடிக்க முடியாது. அதாவது இந்த கேம் இப்ப ஆமா. விளையாடுறாங்களா அந்த கேமை வச்சு பிடிக்க முடியாது. சோ ரொனால்டோட கேம் அந்த மாதிரி ஆச்சுலா. ஓகே, அந்த மாதிரி ஆயும்னு ஆமா. அவனால எதுவும் பண்ண முடியாது. அவன்கிட்ட பந்து வந்ததுன்னு கோல் போடுறதுக்கு. சோ ஹவ் இஸ் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர் பீப்புள் டு பிளே வெல். அவனால அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆமா. முடியாது ரொம்ப ஜுவென்டஸ்ல. அண்ட் சமம் அவன் அவன் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் பிளேயர்ஸும் அந்த லெவல்ல இருக்கணும் பாரு. ஜுவென்டஸ்ல யாரு டியாபலா, ம். எத்தனையோ பிளேஸ் தான் முந்திலாம் வேற மாதிரி இருக்கும். ஜுவென்டஸ் இப்ப எத்தனையோ பிளேஸ் தான் வந்து புத்து யுவென்டஸ் புத்து தாவு வெளியில. ஓ இவன்லாம் ஜுவென்டஸ் விளாடுறான் அந்த மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு டயாபலா இருக்கான், லொக்காத்தெல்லி இருக்கான். அப்புறம் லொக்காத்தல் இப்பதான் வந்தான். இப்பதான் வந்தான். பொனுச்சி மின்னலாண்டா தானே? பொனுச்சி பழைய பிளேயரு. பொனுச்சி இல்ல இன்னொரு விளையாடுறான் தானே? பொனுச்சி ஏசி தெர்ல. மிலானா ஜுவென்டஸ் தெரியல. ஆனா இன்னொருத்தன் ஆமா ஆமா பொனுச்சி விளாடுறான். பியல்சா இல்ல பொனுச்சி இன்னும் விளையாடுறானா? பியல்சா இல்ல நினைக்கிறேன். பியல்சா ஏசி மிலான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. சோ ஓகேல அந்த மாதிரி. சோ ஜுவென்டஸ்ல வந்து அவனால பேர் போட முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து எப்ப அவனுக்கு பெருசா அடிபட்டுச்சுன்னா போன வாரம் வந்து ம். ஜுவென்டஸ் வந்து 2-2 யுடினிஸ் கூட தெரியுமா 2-2 வந்து டிரால இருந்துச்சு. அவன் வந்து பிஃபோர் த அ. கேம் ரொனால்டோ போய் கோச்ட சொல்லிட்டு, என்னை வந்து இந்த கேம்ல இறக்காத, ஃபர்ஸ்ட் 11ல நான் ஸ்டார்ட் பண்ணல, என்னை நீ சப்ஸ்ல வச்சிரு, நான் வந்து வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா என்னை வந்து செகண்ட் ஹாஃப்ல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ, ஏன்னா நான் வெளியாக போறேன்னு கோச் ஏற்கனவே சொல்லிட்டான் யூடினிஸ் கேம் ஆரம்பிக்காது முன்னே. அந்த மாதிரி சொன்ன வச்சு இவன் ஹி வாஸ் ஃபிட், ஹி நெவர் ஸ்டார்டட் தி கேம். 2-2 இருக்கும் போது ம். கோச் என்ன பண்ணிட்டான், சரி இதான் ரைட் டைம் ரொனால்டோ இறக்குறதுக்கு, நல்ல பினிஷிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ரொனால்டோ இறக்கி விட்டு அவனும் கோல் போட்டான். கோல் போட்டு புழுத்த செலிப்ரேஷனு, சட்டையை கழட்டி போட்டு அந்த ஒரு மாதிரி சியூ செலிப்ரேஷன் இருக்கு தெரியுமா, கூச்சி செலிப்ரேட் பண்ணுவானே அந்த ஆமா. செலிப்ரேஷன் சிசிஆர் பேரு காமிப்பானே. இல்ல இல்ல சிஆர் பேர் காமிக்கிறதுல ஒரு மாதிரி கூச்சி செலிப்ரேட் பண்ண மாட்டான், ஒரு மாதிரி திரும்பிட்டு ஓகே, ஓகே, ஓகே. அந்த அந்த செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டான். பண்ணிட்டு எல்லோ கார்டு வேற கிடைச்சிருச்சு அதுக்கு, சட்டை கழட்டுறதுக்கு. ஆமா. சட்டை சிஆர்ல செக் கழட்டுறதுக்கு. பண்ணா கோல் இல்ல. கத. 93 மினிட் தருமா அது, கோல் இல்ல. அவனுக்கு அந்த நேரத்திலேயே புழுத்த சூடாயிருக்கும். ஐயோ இதுதான்டா நம்ம ஜுவென்டஸ் பினிஷிங்கா அப்படின்னு யோசிச்சிருப்பான். சக்குன்னு போய் ஏஜென்ட் சொல்லிட்டு நான் இதுக்கு மேல ஜுவென்டஸ்க்கு விளையாடல, நீ போய் வேற டீம் பாரு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி சொல்லியோனே என்ன ஆச்சுன்னா ஜுவென்டஸ் வந்து ஏற்கனவே 100 மில்லியன் கொடுத்துட்டான் அந்த பிளேயரை ஆமா. வாங்குறதுக்கு. ரொனால்டோ வந்து வாங்குறதுக்கு 100 மில்லியன் அவன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸ்பெண்ட் பண்ணதுல ஒரு சாம்பியன்ஸ் லீக்கும் ஜெயிக்கல. ஸோ பேசிக்கலி எங்க இருந்து ரிட்டர்ன் வரணும்னு நினைச்சானோ வரல. அப்ப அவன் என்ன எதிர்பார்ப்பான், கொஞ்சமாச்சும் காசு இருக்கணும் இதுல, நம்மளுக்கு எப்படி ரொனால்டோ வந்து ஃப்ரீயா கொடுக்கறது அப்படின்னு ஜுவென்டஸ்க்கு ஒரு ஒரு சைட் அடிபட்டிருக்கும். அந்த மாதிரி சொல்லினா ஆமா. அது வந்து ரொனால்டோக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ரொனால்டோக்கும் அவன் ஏஜென்ட்க்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா அவனுங்க ஃப்ரீயா போக விட ஆமா. மாட்டானுங்க, காசு கேட்பாங்கன்னு. சோ இவனுங்க என்ன பண்ண ஆமா. ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஒரு டீமா தேட ஆரம்பிச்சாங்க. பிஎஸ்ஜி போய் அ கேட்டிருக்காங்க. அங்கதான் நம்ம ஜோர்ஜ் மெண்டஸ் வந்து மங்காத்தா விளையாட்டு ஆமா, அவர் வந்து ஒரு ஒரு ஜோக்கான ஒரு கேம் விளையாண்டு விட்டாரு. ஆமா. இது வந்து அங்க இருந்து இது மங்காத்தா கிளைமேக்ஸ் நடந்திருக்கு. இது வந்து நம்ம வந்து மங்காத்தா மாதிரியே தான் பேசணும். நம்ம வந்து அந்த கிளைமேக்ஸ்ல ஆமா. தான் வந்து ட்விஸ்ட சொல்லணும், என்ன ட்விஸ்ட் இங்க ஆமா, நடந்துச்சுன்னு. ஆமா. ஆக்ஷன் கிங். ஜி ஆனா சொல்றேனே, ஜோர்ஜ் மெண்டஸ் வந்து என்னத நினைச்சு அவன் மைண்ட்ல என்னது ஓடிடும் இடத்துல. ம்.
ஆரம்பிக்கலாங்களா? தாக்கிட்ட நீ தாக்கிட்ட. ஐயோ! ஐயோ! சார் சரியான எனக்கு செட். பார்த்தேன். அந்த நியூஸ நான் பார்த்தேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஹிஸ்டரியில வர வேண்டிய ஒரு விஷயம். நான் நெனைக்கிறேன் இந்த சீசன்லயே வந்து மகா மட்டம் இந்த சீசன் ஆரம்பிக்காத முன்னைக்கு மகா மட்டமா அடி வாங்குனது எனக்கு தெரிஞ்சு நெனைக்கிறேன். மான்செஸ்டர் சிட்டி நெனைக்கிறேன். எத்தன ரிஜெக்ட் எத்தன கேவலமா நடந்திருக்கு. ஹாரி கேன் வேற ரிஜெக்ட் பண்ணிட்டான். அது ஒண்ணு. இந்த ஆமா, மெஸ்ஸிய வந்து கை நழுவி போச்சு. அதுக்கு பதிலா தான் 100 மில்லியன் குடுத்து இவன வாங்குனானுங்க. அவன் யாரு கிரீலிஷ. ஆமா. ஆனா நீங்க நெனைக்கிறீங்களா கிரீலிஷ் 100 மில்லியன் வொர்த் ஆஃப் பிளேயர்ன்னு? கிரீலிஷ் 100 மில்லியன். ஐயோ! இப்ப சொல்ல. இல்ல யோசிச்சு பாரு. கிரீலிஷ் உண்மையிலேயே ஆமா, 100 மில்லியன் பிளேயர்னா, யூரோல அவன் எத்தன கேம் விளையாண்டுருக்கணும்? இல்ல ஆமா. நீயே சொல்லு. நீ ஃபேண்டஸி வச்சிருந்த யூரோல. எத்தன வாட்டி கிரீலிஷ் வச்சு பூத் ஆயிருக்க நீ? ஆமா. நான் வேண்டுவேன் 70 மினிட்ஸ்ல பூருவான்னு. அப்ப கூட போட மாட்டான். அ எத்தன வாட்டி? ஒரு ஆமா, வாட்டி நம்ம ஃபுல்லா உட்கார்ந்து அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். 70 மினிட்ஸ்ல ஆமா. பூர்வான். 75 மினிட்ஸ்ல பூருவான். பூர்வான். நான் வேற டேய் நீ பெட் ஒரு கட்டுனேன். பெட் நீ கட்டுனேன். பெட்டே லூஸ் ஆமா. பண்ணிட்டடா அதனால. அப்ப யோசிச்சு ஆமா. பாரு. 2 ஃப்ளேவர் 80 வெள்ளி பெட் கட்டுனேன். 80 வெள்ளி பெட் கட்டி, அந்த 80 வெள்ளி கட்ட வக்கு இல்லாம 2 ஃப்ளேவர் வாங்கி குடுத்தேன். நானோ ஸ்டிக் ஃப்ளேவர் 40 வெள்ளி 40 வெள்ளிக்கு. என்ன அத கடைசியா அங்க இங்க சாரி பண்ணி. என்னத்த சொல்ல ஐயோ! யோசிச்சு பாரு. அவன் உண்மையிலேயே அவ்வளவு ஜோக்கான பிளேயரா இருந்தான். என்ன பண்ணிக்கிருந்தான் பெஞ்ச்ல. ஆமா, ஆமா. ஆக்சுவலி அது ஓகேயா? உண்மதான். சோ அது ஆனா உண்மைக்கு கிரீலிஷ் வந்து இறக்கி இருந்திருக்கலாம். அந்த யூரோ டைம்லயே. ஆனா இவனுங்க செஞ்ச ஒரு பெரிய தப்பு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டானுங்க. இல்ல நாங்க இந்த டீம் வச்சு மெயின்டெயின் பண்ணிக்குவோம்னு. இல்ல இந்த ஸ்குவாட் என்னன்னா, வச்சு. இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஏதோ ம். பாரு கிரீலிஷ் இடத்துல அங்க இந்த கேம்ல யார் விளாண்டுக்கு இருந்தான்னா ஸ்டெர்லிங் விளாண்டுக்கு இருந்தான். ஸ்டெர்லிங் ஆமா, ஆனா ஸ்டெர்லிங் வந்து சிட்டில வந்து ஆப்போசிட் பிளாங்க்ல விளையாடுவான். ஸோ ஆமா. யூரோல போகும்போது அவன் வந்து இவன்ட கிரீலிஷோட இடத்துல விளாண்டுக்கு இருக்கும்போது சிட்டிக்கு வந்து அது வந்து வேற மாதிரி கதையாகுது. சிட்டில வந்து அந்த ஆமா. இடம் கோசமா இருக்கு. ஸோ கிரீலிஷ் வந்து அந்த இடத்துல ஃபிட் ஆகுறான். ஓகே அப்படின்னு ம். வச்சுக்கோயேன். ஆனா இங்க ஓகே. என்னன்னா இவனுங்களுக்கு வந்து எப்படி சொல்றது இந்த சிட்டிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவனுக்கு வந்து நம்பர் 9 இல்ல. தடு ஆல் அவுட் ஆ. அட்டாக் அடு இருக்கு. கேப்ரியல் ஜீசஸ் இருக்கான். ஆனா அவன் வந்து ஹீஸ் நாட் என்ன லுக்காக்கு லெவல் இல்லைன்னு வச்சுக்கோயேன். கேப்ரியல் ஓகே. ஜீசஸ் வந்து நாட் லுக்காக்கு லெவல். லெட்ஸ் சே கேப்ரியல் ஜீசஸ் லுக்காக்கு லெவல்னா அவன் வந்து பிரேசிலுக்கு அவன் வந்து நம்பர் 1 ஸ்ட்ரைக்கரா இருக்கணும். பிரேசில்ல கூட அவன் நம்பர் 1 ஸ்ட்ரைக்கர் இல்ல. பிரேசில்ல கூட அவன் பேக்கப் ஆப்ஷன் தான். ஸோ அப்படி பார்த்தா சிட்டில வந்து ஒரு ஆல் அவுட் ஸ்ட்ரைக்கர் இல்ல. இதுக்கு முன்ன இருந்தது செர்கியோ அகுயரோ. போன சீசன் அவனும் ஃபுல் இன்ஜர். அவனும் ஒழுங்கா ஆடவே இல்ல. இந்த சீசன் வெத்துட்டாங்க வேற அவனை. ஐ மீன் கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னு கிளம்பிட்டான். ரினியூ பண்ணல கான்ட்ராக்ட். ஸோ செர்கியோ அகுயரும் இல்ல இந்த சீசன். அப்ப இருக்கிற ஒரே பிளேயர் யாரு? கேப்ரியல் ஜீசஸ் மட்டும்தான். ஆனா கேப்ரியல் ஜீசஸோட கேம் இப்ப எங்க ஜோக்கா இருக்குன்னா கிரீலிஷ் ஆடுற இந்த பொசிஷன்ல தான் அவன் கேம் ஜோக்கா இருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. சோ இப்ப எனக்கு அதான் கேள்வி. அந்த பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு 100 மில்லியன் கட்டணுமா? அதுவும் அந்த 100 மில்லியன் கிரீலிஷ்க்கு கட்டணுமா? அதுதான் எனக்கு புரியல. லைக் வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் யூ பேயிங் 100 மில்லியன் ஃபார் கிரீலிஷ்? என்னதான் ஒன்னு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல. ம், ம், நீ ம். அந்த காசை சேவ் பண்ணி வச்சிருந்தனா யூ குட் ஹவ் வென்ட் ஃபார் இப்ப பாரு இப்ப வந்து தே வர் ரெடி டு ஸ்பெண்ட் 100 மில்லியன் ஆன் கிரீலிஷ் அண்ட் another 170 160 மில்லியன் ஆன் கேன். இப்ப வந்து 270 மில்லியனுக்கு மேல போகுது அவங்க பட்ஜெட். அப்ப அவ்வளவு காசு இருந்துச்சுன்னா ஆமா. நீ 170 மில்லியன் கொடுத்து ஹாலண்ட் வாங்கியிருக்கலாமே. ஆமா. ஹாலண்ட் எடுத்திருக்கலாம். ஹாலண்ட் எடுத்திருக்கலாமே. உனக்கு கிரீலிஷ் தேவை இல்லையே. ஹாலண்ட் மட்டும் வச்சிருந்தாலே உனக்கு கப் எடுத்து கொடுத்துருப்பாங்கடா சீசன் ஆமா. ஆரம்பிச்சு. ஹாலண்ட் வந்து யங் யங் சாம்ப். பயங்கர விளையாட்டு அவன் வச்சிருக்கான். எனக்கே புரியல. எனக்கு சிட்டியோட பிளான் புரியல. அதுதான் எனக்கு பிரச்சனை. சத்தியமா. எனக்கு அஹ் அதான் புரியல. கிரீலிஷ் இன்னொன்னு வந்து இப்போ ஒரு சொல்லிருங்க. இல்ல கிரீலிஷ் என்ன அவங்க ஸ்ட்ரைக்கரா பாக்க போறாங்களா? எனக்கு புரியலையே. என்னதான் பண்ண பாக்குறீங்க? அஹ் ஆமா, ஆமா. அது- அ இல்ல எனக்கு இன்னொரு பெரிய கதை என்னன்னா, மான்செஸ்டர் சிட்டில இப்போ ஒரு நாள் முன்னுக்கு கொஞ்சம் டாப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. ம். பெஞ்சமின் மெண்டி இருக்கானே, ஆமா ரேப் கேஸ். அவன் மேல ரேப் கேஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ம். ஏன்டா சூத்த வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? அஹ் அது என்னத்த அவன்கிட்ட சொல்றது? அவ்வளவு காசு இருக்கு. அதான் இல்ல பாலுக்கு அவ்வளவு ரீசனான காசு கேஸ் இருக்கு. வந்து இந்த வாரமா. லைக் த ஐயோ! பாலுக்கு ரீசனான இன்சிடென்ட் இந்த வாரம் நடந்திருக்கும்.
அது இது எனக்கு தெரியாது. நான் அந்த நியூஸ் படிச்சேன். 4 ரேப் சார்ஜ் அவன் மேல விழுந்திருக்குன்னு. 4 ரேப் சார்ஜ், ஆனா அது 1 செக்ஷுவல் ஹராஸ்மென்ட். ஆனா அந்த 4 ரேப் சார்ஜ்ல ஒன் ஆஃப் த கேஸ் ஹேப்பன் திஸ் வீக். ஐயோ! தேவையா? தேவையில்லாத இந்த கிளப் ரெப்புடேஷன் தான் இறக்கிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா அது மட்டும் அவன் கில்ட்டின்னு சார்ஜ் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், அவன் கண்டிப்பா தூக்கிருவானுங்க இத விட்டு. கன்ஃபார்மா சஸ்பெண்ட் இல்ல, டெர்மினேட் பண்ணிடுவாங்க கான்ட்ராக்ட். டெர்மினேட் தான். ஆமா. இந்த கான்ட்ராக்ட் மாதிரிலாம் டெர்மினேட் பண்ணா யாருக்கு பூத்தா? இவனுக்கு தான் பூத்தா. இப்ப அந்த இடத்துல அந்த பொசிஷன்ல ஒருத்தன் தான் இருக்கான். ஜிவ்ஷென்கோ தான் இருக்கான். தான் சேட்டை. ஜிவ்ஷென்கோ வந்து மொத காரியம் லெஃப்ட் பேக்கே இல்ல. அவன் வந்து ஒரு லெஃப்ட் மிட்ஃபீல்ட், லெஃப்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட். ஆமா. விங் சைடுல ஆடுறவன், லெஃப்ட் விங்ல ஆடுறவன். அவன் இப்ப லெஃப்ட் பேக் விளாண்டுருக்கான் சிட்டில. ஆமா. அதனால யுக்ரைன்லயும் போய் லெஃப்ட் பேக் தான் விளாண்டுட்டு வந்துச்சு. நான் ஞாபகம் இருக்கா கேக்கல. ஜிவ்ஷென்கோ என்னடா 11 போட்டு டிஃபெண்ட் விளாண்டுட்டு இருக்கான்னு. ஏன்னா லெஃப்ட் விங் மிட்ஃபீல்ட், புக்கன் லெஃப்ட் விங் பேக். சேட்டை அது, செம்ம சேட்டை. சோ ஐயோ, மான்செஸ்டர் சிட்டி வந்து அது விட்டானுங்க. மெஸ்ஸிய விட்டுட்டானுங்க. இது கேன் விட்டுட்டானுங்க. ஆமா. ஆனா மேட்டர் என்னன்னா ரொம்ப நாளா வந்து பேப் கேட்டுக்கிட்டு இருக்கான் மெஸ்ஸி வேணும்னு. அதுதான் கேட்டா நம்ம ஃபுட்பால் பார்க்க நம்மளுக்கு அந்த நியூஸ் படிக்கல. ரொம்ப நாளா அந்த இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பான். ஒரு ஆள் இன்டர்வியூ பண்ணுவாங்க. மெஸ்ஸி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தா யார ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவ? யார வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லக்குள்ள அவன் ஆப்ஷன் வந்து மெஸ்ஸில தான் வச்சிருந்தான். அல்டுக் மெஸ்ஸி. ஏன்னா வந்து பாசால அவன் தானே பழைய இது. ஏன்னா அதுதான்டா எம்சி செம்ம பூத்தா. கிரீலிஷ் சைன் பண்ணி அனௌன்ஸ் பண்ண அந்த ஈவினிங் நியூஸ் வருது மெஸ்ஸிக்கு வந்து பாசா கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல, பிரச்சனையாச்சுன்னு. புரியுதா? 10 நம்பர் கொடுத்துட்டாங்க கிரீலிஷ்ட. அப்படி என்ன பண்றது? வேற வழி இல்லையே. ஆமா. இல்ல நீ சொல்றது உண்மைதான். பேப் வந்து அந்த 10ஆம் நம்பர் வச்சு அந்த இவன் நினைக்கிறேன் இதுக்கு முன்ன யாரு அகுவேரோவா 10 அகுவேரோ வெளியாயிட்டாங்க. அகுவேரோ எவ்வளவு பெரிய அன்லக்கி தெரியுமா? அகுவேரோ இங்க வெளியாகி அங்க போய் அங்க போனா அவனுக்காக அங்க போனா கடைசியா அவனே வெளியாயிட்டான். ஆமா, கூட்டாளின்னு சொல்லி தான் அங்க போனான். ஆமா. செம்ம அன்லக்கி இவனுங்க மான்செஸ்டர் சிட்டி. ஆனா மான்செஸ்டர் சிட்டி ஃபேன்ஸ் பத்தி எனக்கு தெரியல. அவ்வளவு மான்செஸ்டர் சிட்டி கூட்டாளிங்க அவ்வளவு தெரியல. ஃபேன்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. சோ எனக்கு அவங்களோட கதறல்ஸ் அவ்வளவு தெரியல. இந்த ஆன்லைன்ல பாக்குறது தான். இந்த இவனுங்க எல்லாம் கத்துவானுங்களே இந்த ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களா? ஆக்சுவலி அது இல்ல எனக்கு புரியல. ஸ்டேடியம் ஸ்டாச்சு மேல ஸ்டாச்சு வேற ரிலீஸ் பண்றாங்க, திறந்து வைக்கிறாங்க. அவங்க ஸ்டாச்சு எல்லாம் பத்தியில நார்மலா இப்ப கிளப்ல எல்லாம் வந்து இப்ப செல்சில வந்து பீட்டர் வாஸ் குட், அப்புறம் அங்கிட்டு வந்து யாரு பஸ்பி பேபிஸா அவங்கள்ட்ட ஸ்டாச்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எம்சிக்கும் ஆசை எங்க பிளேயரும் ஸ்டாச்சு வைக்கணும். யாரு? வின்சென்ட் கம்பெனி, டேவிட் சில்வா. டேய் அவங்க எல்லாம் இப்பதான்டா ரிட்டையர் பண்ணீங்க. அதுக்கிட்டே பாய்ச்ச சப்பாத்து சொக்ஸு கூட காஞ்சிருக்காது. அதுக்கிட்டே அந்த வேர்வை காஞ்சிருக்காது. அதுக்காண்டி ஸ்டெச்சு அடிச்சிடானுங்க. செம்ம டெஸ்போல உண்மையிலேயான சிட்டி செம்ம டெஸ்போ. ஒருவேளை சொல்லிருங்க. இல்ல செம்ம டெஸ்போ சிட்டி, அதான் சொல்றேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப பாவமா இருக்கு. மெஸ்ஸி விட்டாங்க, ரொனால்டோ வர்றீங்க. ரொனால்டோ யோசிச்சு பாரு. ஒரே இதுல இருந்தா ஐயோ. இல்ல நான் கேள்வி அதுதான் வந்துச்சு. அடுத்த கேள்வி அதுதான். ஒருவேளை சிஆர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவன் வந்து மான்செஸ்டர் சிட்டி சைன் பண்ணியிருந்தானா, இல்ல எனக்கு என்னன்னா அந்த கேள்விக்கு நான் அப்புறம் வரேன். இந்த சிட்டி சைன் பண்ணேன்னு அந்த நியூஸ் வந்தோடனே சில எம்யூ ஃபேன்ஸ் கதறல்ஸ் இருக்கு. ஹவ் கேன் யூ பி டிஸ்கிரேஸ் டு மான்செஸ்டர் யுனைட்டட், ஹவ் ஓலா ஓலு கதறிக்கிட்டு இருந்தாங்களே. சட்டையில சட்டையை எரிச்சானுங்க. அப்புறம் வந்து சிஆர் ஃபேன் ஐ எம் வெரி டிஸ்கிரேஸ்ட் டு பி சிஆர் ஃபேன் என்னென்னமோ. ஆமா சொல்லவே முடியாது. கொம்மானு என்னென்னமோன்னு வந்துகிட்டு இருக்கு. இல்ல யோசிச்சு பாரு. அவன் விட்டுட்டு போய் இதோட அவன் இதுல வந்து ஒரு 9 வருஷம் இருந்தான் ரியல் மேட்ரிட். ஜுவென்டஸ்ல ஒரு இதோட 4வது வருஷம். இந்த வருஷம்னா 4வது வருஷம். சோ ஒரு 3 வருஷம் இருந்தான்னு வச்சுக்கோ. 9 3 12 வருஷம். 12 வருஷமா வச்சுடா அவன் எம்மி விட்டு வெளியாகி.
ஓகேல ஐ அண்டர்ஸ்டாண்ட்ல. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஃபுட்பால்ல இருந்ததே இல்ல. ஓகே. சோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. உங்கள்ட்ட பிளேயர் ஒருத்தன் இவ்ளோ ஒரு பெரிய லெஜெண்டரி லெவலுக்கு ஏறிட்டான். நம்ம 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 டீம்ல இருந்து போன ஒரு பிளேயர் இப்படி ஆயிட்டான். உங்களுக்கு பெருமையா இருக்கு. ஓகே. ஆனா யோசிச்சு பாரு. 12 சீசன் ஆச்சு. அப்படியே அவன் சிட்டி போயிருந்தாலும், அதுல என்னடா தப்பு? என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அதுதான் நானும் கேட்கிறேன். இல்ல சக்குன்னு எடுத்தோனே அதுதான் சொல்லுவாங்க. கேட்கிறேன். இட்ஸ் அபௌட் த மான்செஸ்டர் யுனைட்டட் ஸ்பிரிட். இட்ஸ் அபௌட் நம்ம டீமே இந்த மாதிரி தான். அது வேற அவுரா. அது மான்செஸ்டர் யுனைட்டட் அவுரா. ஆமா. இல்ல எனக்கு புரியலையே. அ, அ. நீங்க எல்லாம் தான் சிட்டி பிளேயர் வாங்குனீங்க. யாரு சான்சோ வாங்குனீங்க இப்ப ஆமா. ரீசனா. சன்ச்சோ அப்படி ஆமா. பார்த்தா நீங்க ஸ்ட்ரிக்ட்லி உங்க இப்ப இது இதுல ரியல் இருக்கணுமா மேட்ரிட்ல இருந்து இல்லையா? இவன எடுத்தாங்க. ரூல்ஸ்ல ஆமா, இருக்கணுமா இல்லையா? நாங்க சிட்டி பிளேயரே ஆமா. வாங்கக்கூடாது. சிட்டி யுனைட்டட்ல இருந்து எந்த பிளேயரும் சிட்டிக்கு போவே கூடாது. அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணுமா இல்லையா? அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? இல்ல, இல்ல. அப்புறம் ஆமா. ஏன்டா? அப்புறம் ஏன் அது வந்து அப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒவ்வொரு வெயிட் சீனு. பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் இல்ல. வெயிட் பண்ணியிருக்கலாம். என் ஆ வெயிட் பண்ணியிருக்கலாம். அது ஆஃபிஷியலா ஆஃபிஷியலா கன்ஃபார்ம் சைன் கன்ஃபார்ம் போட்டுருக்கலாம். வெயிட் ஆ, பண்ணியிருக்கலாம். ஏன் இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம்? நம்ம தான் சொல்லிட்டே நம்ம வெயிட் பண்ணுங்கடா. டேய் ஏன்டா இப்படி கொந்தளிக்கிறீங்க? லேக் பண்ணுங்கடா. ஒரு வேளை ஆவாம இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆமா, இவ்வளவு பேசிட்டீங்களே என்னதான் ஆமா, பண்ணுவீங்க? ஆமா. இஷ்டத்துக்கு வாய் விட்டானுங்க. அ, எனக்கு என்னன்னா, எனக்கு என்ன என்ன எனக்கு இது எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா பெர்சனலா, எம்யூ ஃபேன் குடன்ட் டேக் இட். கண்ணு முன்னுக்கே வந்து ஒரு 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 நல்ல பிளேயர் வந்து அவனுங்கள ஒப்போனன்ட் டீம் போறது. பிகாஸ் ஒண்ணு வந்து இது என்ன கேட்டா இது ஓப்பன் ஜெலசி தான். ம். எப்படி நம்ம டீம் விட்டு அந்த டீம் ஒரு ஜெலசி தான். எப்படி இங்க போ முடியும்? இல்ல அப்படி பார்த்தா நான் ஒரு மெஸ்ஸி ஃபேனு. அவனே வந்து எம்யூக்கு பூந்திருந்தா கூட எனக்கு ஸ்டில் அந்த கேம் புடிச்சிருக்கும். ஏன்னா வந்து மெஸ்ஸி விளையாடுறான். இப்ப வந்து நான் எம்யூ கேம் பார்க்கிறேன் தான். ஆனா வந்து மெஸ்ஸி விளையாடுறான்னு சொல்லி இப்ப வேணுமே வெறித்தனமா உட்கார்ந்து பார்ப்பேன். எப்படி அவன் கேம் பிளே இருக்குன்னு. எப்ப லிவர்பூல் வெர்சஸ் எம்யூ வருதோ, அப்ப வந்து எனக்கு வேற வழி இல்ல. நான் லிவர்பூலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இவன் தான் மெஸ்ஸி எனக்கு ஃபேவரைட் பிளேயரா இருந்தாலும், எனக்கு பிடிச்ச கிளப் வந்து லிவர்பூலுக்கு தான். அவங்க தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஆனா அவனுங்க 2 பேரும் மோதாத வரைக்கும், அதுல என்ன தப்புங்கிற நீ எம்யூ கேம பார்க்கறதுல? சிஆர் எம்சில பூந்தா, எம்சி கேம் பார்க்கறதுல என்ன தப்புங்கிறேன். எப்படி பார்த்தாலும் நீ அவனுக்கு ஃபேன் தானே. அவன் இல்ல எங்க அத வேற விளையாண்டாருன்னா, அவன் கேம் சொல்லிக்கிறேங்க. பிளே இல்ல இருக்கு. அத வேற சொல்லிக்கிறேங்க. அ, கேட்டா ஒரு அ. சிட்டி வந்து நம்ம ரைவல் லிவர்பூல். இப்ப அவன் லிவர்பூலுக்கா போனான்? ஐயோ! அதான் அவன் போலல்ல. லிவர்பூல் அதான் ஆக்சுவலா அவன்லாம் லிவர்பூலுக்கு அவன் தான். அ, சம்மந்த புண்டையெல்லாம் அ, பேசாதீங்கடா. ஐயோ! இப்ப பாரு யோசிச்சு பாரு. ஆர்சனல், செல்சிக்கு என்ன மாரி ஒரு ரைவல். இப்ப நம்ம ஆமா. பிளேயர்ஸ் எல்லாம் அங்க போனா நம்ம என்ன பண்றோம்? ஓகே ரிட்டயர்மென்ட் ஹோம். ஓகே பாஸ் த ரிட்டயர்மென்ட் ஹோம் பிரைம். ஆமா. நாட் டு சே டிஸ்ரெஸ்பெக்ட் தெரியுமா? அந்த பிளேயரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பாரு. நம்ம வந்து யோசிச்சு பாரு. நீ இப்போ லிவர்பூல் ஃபேன்னா ஆப்வியஸ்லி நீ லிவர்பூல் கேம் தான் பாப்ப. ஓகேயா? நீ வந்து ரொம்ப செல்சி கேம்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல உனக்கு. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது, வென் ஐம் வாட்சிங் செல்சி கேம் நெறைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும். வில்லியன் வந்து ம், அவனோட லெவல் ஆஃப் பிளேயிங் இப்ப என்ன? இஸ் ஹி ரியலி வொர்த் இட்? ம். அந்த அந்த கான்ட்ராக்ட் குடுக்குற அவன் வொர்த் இட்டா இல்லையா? நம்மளுக்கு தெரியும் பாரு. நீ வந்துட்டு ஆமா. சும்மா உன் கூட விளையாடுறப்ப மட்டும் இப்ப செல்சி, ஆர்சனல் விளையாடுறப்ப மட்டும் நீ வில்லியன பார்த்துட்டு, ஜோக்கா விளையாடுறானே, அவன் நம்ம ஆமா. டீம்ல இருந்தா ஜோக்கா இருப்பானா? அப்படின்னு சொல்லி நீ ஃபீல் பண்ற. அந்த மாரி தான் இங்க சிச்சுவேஷன். இப்ப ரொனால்டோன்னு சொல்லி சொன்ன வச்சு தான் உனக்கு இந்த அளவுக்கு கொந்தளிச்ச. இதே வேற ஒரு பிளேயரா ஆமா. இருக்கட்டுமே. வேற ஏதாச்சும் ஒரு எம்யூ பிளேயரா இருக்கட்டுமே. அவள 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 ஆர்ப்பாட்டம் இருந்திருக்காது. அது அவ்வளவு ஆர்ப்பாட்டம் இருந்தா, அப்ப நீ வந்துட்டு உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ சிட்டிக்கு போகக்கூடாது. ஏன்னா உனக்கு அந்த பெருமை இருந்துகிட்டே இருக்கணும் பாரு. ஃபார் எவர். இவ்வளவு ஒரு வில்லியன் வந்து ஜோக்கான எங்க பிளேயிங் என் ஹோம்லேருந்து டீம்ல இருந்தான் போனவன். அப்படின்னு. இல்லன்னா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் சொல்லும்போது அவங்க திருப்பி அட்டாக் பண்ணாங்கன்னா, அவன் சிட்டிக்கோ தான்டா விளையாண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா புரியுதா அவனுக்கு? அந்த ஆமா. ஒரு தேவையில்லாத ஈகோ பிரச்சனை. தேவையில்லாத ஈகோ பிரச்சனை. இது வந்து எம்யூக்கு மிந்தில இருந்தே ஈகோ இருக்கு தெரியுமா? எம்யூ ஃபேன்ஸ்க்கு மிந்தில இருந்தே இருக்கு. அதனால தான் சொல்றேன். இருக்கு. நான் இப்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் செம்ம கான்ட்ரோவர்ஷியலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன். மலேசியால பாதி எம்யூ ஃபேன்ஸ் ஏன் தமிழனுங்கன்னா இந்த தேவையில்லாத ஈகோ. புரியுதா? அவங்கனால அந்த ஈகோவ புரமோட் பண்ண முடியுது பாத்தியா? அந்த எம்யூ ஃபேன்ஸ் சொல்லி. ஆமா, 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 அதனால தான். ஆமா, இதே இஷ்யூ ஆக்சுவலி லிவர்பூல்ட்டயும் இருக்கு. லிவர்பூல்ட்டயும் இல்லன்னு சொல்லல. இருக்கு லிவர்பூல்ட்டயும். ஆனா ஆமா, ஆமா. எப்படின்னா, ஐ கேன் ஃபீல் லைக் லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் வந்து இப்ப கொஞ்சம் மெச்சூர்ட் ஆவுன மாரி எனக்கு ஃபீல் ஆவுது. இதே வந்து ஒரு ம். 2006, 2005லாம் போயேன். அப்பலாம் லிவர்பூல் ஃபேன்ஸ சத்தியமா ஆமா. சொல்றேன். அவங்கள அடிச்சுக்கவே முடியாதுடா. 4வது இடத்துல தான் முடிவாய்ங்க.
சில நேரத்துல நம்மளுக்கே ஆனா அந்த சந்தேகமா இருக்கும். பேச்சுகள் EPL நம்ம ஜெயிச்சோமா அவங்க ஜெயிச்சாங்களா அப்படின்லாம் ஆமா இருந்திருக்கு அந்த எனக்கு. பேச்சு மட்டும் விடவே விட பேச்சு மாட்டாங்க. பேச்சு சொல்றேன்னு செம்ம பேச்சு. ஆமா. அப்ப யோசிச்சேன், ஓ அதனாலதான் போல மலேசியால நிறைய தமிழனுங்க லிவர்பூல் ஃபேனா இருக்கானுங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்ப வந்து ஐ கேன் ஃபீல் லிவர்பூல் ஃபேன்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுதா. இப்ப இந்த கிளாப் வந்தோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ரெடிவ் ஆயிட்டாங்க. ஓகே நம்ம டீமுக்கு இதான் கேப்பபிலிட்டி, நினைச்சாங்கன்னா செய்யலாம், இல்லன்னா ஓகே வி அக்ரி அவங்க டீம் தான் பெட்டர் அந்த மாதிரி. ஆனா இந்த எம்யூ ஃபேனு கடைசியா ஜெயிச்ச EPLே அலெக்ஸ் ஃபெர்குசன் கீழே தான். ஐயோ! தயவு செஞ்சு ஐயோ! இவனுங்க பண்ற சீன் இருக்கு. ஐயோ கடவுளே! இல்ல. இது கலாய்க்கணும்க்காக சொல்லல. ஆனா இதுலயும் ஒரு லாஜிக்கலி யோசிச்சு பார்த்தா, இங்க பாரு. போன சீசன்ல நாங்க வந்து கிட்டத்தட்ட ஆர்சனல் கீழ இருந்தோம். ஆர்சனல் கீழ, ஆர்சனல் மேல இருந்தோம். ஒரு செட் மேல இருந்தோம். ம், டாப் 10ல லிவர்பூல். ம், நாங்க அடிச்சு முடிச்சு மேல வந்தது வந்து நான் என் லிவர்பூல் பெருமைய பத்தி பேசல. ஆனா மேல வந்துட்டோம். அந்த டாப் 5க்குள்ள இதுக்குள்ள யூரோ வந்து சாம்பியன் லீக் போற அளவுக்கு வந்துட்டோம். ஆனா இவனுங்க பண்ண சீன் இருக்குது. இவனுங்க வந்தது 2வது பிளேஸ் தான். மான்செஸ்டர் சிட்டி தான் தூக்குச்சு. ஆனா ம். 2வது இடத்துல இருந்தாங்க. இவனுங்க பண்ண சீன் இருக்குது. ஐய்யய்யோ! ப்ரூனோ பெர்னாண்டஸ் மட்டும் அன்னைக்கு விளாண்டிருந்தா இப்படி பண்ணியிருக்கலாம். ப்ரூனோ பெர்னாண்டஸ் அன்னைக்கு இன்ஜர்டு. அப்புறம் பொக்பா மட்டும் அன்னைக்கு இந்த பாஸ் பண்ணியிருந்தா அது கோலு. நீங்கலாம் தப்பிச்சீங்கடா. ஐயோ! அந்த பேச்சு இருக்குது எம்யூ ஃபேன்ஸ்க்கு. எம்யூ ஃபேன்ஸ் கூட நான் வுட்டுருவேன். அந்த எம்யூ ஃபேன்ஸ்ன்னு சொல்லி சுத்திக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஃபேன்ஸ் இருக்கு தெரியுமா? ம். ஐ டோன்ட் நோல நான் பார்த்த வரைக்கும் என் என் கண்ணால நான் பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும், இந்த பிளாஸ்டிக் ஃபேன்ஸ்லாம் முக்காவாசி நான் கேர்ல்ஸ் தான் பார்த்துருக்கேன். மேபி மேபி நீங்க நினைக்கலாம். இந்த என்னது நீ ஏன் ஹிப்போக்ரிசியா பேசுற? அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் என்ன எவிடன்ஸ் பண்ணனோ, அதான் சொல்ல முடியும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் இந்த பொம்பள புள்ளைங்கன்னு எல்லாம் சொல்லல. ஸ்பெசிஃபிக்கா 2, 3 பேர் நான் பா எ எ எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க. அதுங்க பண்ற அநியாயம் இருக்கு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் மூச்சு விட்டா அதுங்களுக்கு ஒரு ஆர்காசம் வந்துரும்னு நெனைக்கிறேன். ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு கண்ண அசைச்சான்னா ஸ்கோர் பண்ணிரும். அவ்வளோதான். ஐயோ! நான் சொல்றேனே இதுங்க பண்ற சீன் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கானுக்காக இந்த சீன போட வேணாம். இது சரியா? அவன் கோல் போடுறான். அவன் என்ன அவன் ஓகே கோல் போடுறது. அசிஸ்ட் குடுக்குறது முக்காவாசி பொக்பா. எவனாச்சும் பொக்பா பத்தி பேசுனீங்களா? அவன் பாவம் எவ்வளோ அசிஸ்ட் குடுத்திருப்பான் பொக்பா. கிரீன்வுட் என்ன மாரி விளாண்டுருப்பான். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ப்ரூனோ கோல் போட்டானா, ஓகே. ஐ அம் கோனா மாஸ் த பிட் டுடே. ஐ அம் கோனா ஃபிங்கர் மீ. அவ்வளோதான். ஐயோ! சீனுனா ஓவர் சீனு. பல வருஷமா எம்மி ஃபேனா இருக்கிறவங்க கூட இவ்வளோ சீனா போட்டதில்ல. இந்த பிளாஸ்டிக் ஃபேன் பண்ற அநியாயம் இருக்கே. இதே ப்ரூனோ பெர்னாண்டஸ் இருக்கிற டைம் தான் சிஆர வச்சு தூக்கி வச்சு ஆடுனானுங்க. சில சில பிளாஸ்டிக் லாயல் ஃபேன்ஸ பத்தி பேசல. இந்த பிளாஸ்டிக் ஃபேன்ஸ பத்தி. ம். தூக்கி வச்சு ஆடுனானுங்க. நியூஸ் சும்மா இந்த நியூஸ் பேப்பர் பின்னாடி பேஜ், கடைசி பேஜ் திருப்பி பார்த்துட்டு, எம்யூ தான் ஸ்கோரா? யார் ஸ்கோர் போட்டான்னு பார்த்துட்டு, ஓகே. அப்ப சிஆர் தான். சிஆர் தான் வந்து சிஆர வந்து முடி கொஞ்சம் சீவனானா, அவன் கை போட்டுருவான். அந்த மாரி ஐயோ! எனக்கு எனக்கு இது பார்க்க ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏன்டா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா. எல்லை மீறி போயிட்டு இருக்கீங்கடா கோத்தா. ஆ, ஐயோ! சிஆர் எனக்கு தெரியலடா. அ. அது நினைக்கிறேன். அது எம்மியோட ஐடென்டிட்டில இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்ப 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 வந்து ஊறி கிடக்கும். ப்ரூனோ பெர்னாண்டஸோட அட்டிட்யூட் பாரேன். அவன் ஒரு மாரி நீ பார்த்தாலே உனக்கு தெரியும். இவன் ரொம்ப அரகன்ட். புரியுதா? லைக் ஆமா. அவன் அது எப்படி சொல்றது? அவன் ரொம்ப பேஷனேட்டா விளையாடுறானா? என்ன பண்றான்னு எனக்கு புரியல. அவன பாரு பேஷனேட்டா பாதி நேரம் கோவமாவே தான் இருப்பான் அந்த ஃபீல்ட்ல. எனக்கு புரியல. அவ்வளவு கோவமா இருந்து என்னத்தடா சாதிக்க போறீங்க? ஏய் கொஞ்சம் காமா இருடா. லைக் பண்றா. இல்ல இப்ப இவ்வளவு ஆமா கண்ணு கோவம் பெருசாயிரும் கண்ணு அவனுக்கு. அப்படியே கத்துவான் ரெஃப்ரி கிட்ட இது. ஆனா ஆமா. யோசிச்சு பாரு. அதுதான் எம்யூட அதுதான் எம்யூ. புரியுதா? அதுதான் ஐடென்டிட்டியே ஆச்சு. எம்யூட ஐடென்டிட்டினா அதுதான். யோசிச்சு பாரு. எரிக் கண்டோனா அப்படிதான். டேவிட் பெக்கம் அப்படிதான். ஓகே. அதுக்கப்புறம் அந்த ரொனால்டோ அப்படிதான் ஆக்சுவலி. டெக்னிக்கலி யோசிக்க போனா அவன் இந்த எம்யூ விளையாடும் போது அவன் அப்படிதான். கத்துன்னு கத்திக்கு இருப்பான். எல்லாருக்கும் அந்த இது. அதுக்கப்புறம் எல்லா அந்த கீ பிளேயருக்கும் அந்த அந்த அட்டிட்யூட் அங்க இருக்கும். அது சொல்லிக் குடுத்தே வளர்ப்பாங்க போல. அதான் ஆனா அந்த ரொனால்டோக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா மெமாங் தஜும்பல அந்த மாதிரி ஒரு பிளேயர் தஜும்பா மேபி ரூனின்னு சொல்லலாம். ஆனா ரூனிட்டு கூட நான் அவ்வளவு பார்த்தது இல்ல இத. அவ்வளவு பார்த்தது இல்ல. ஏதாச்சும் ஒரு டைம் இருக்கும். ரொம்ப வந்து ஸ்டெடியா விளையாடுற ஒரு பிளேயர். அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கல நான் அவ்வளவு பார்க்கல. அதுக்கப்புறம் இப்ப ரீசனா நான் பார்க்கறேன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ். சோ அதுல இருந்து எனக்கு தெரியும் எம்யூ வந்து பிக்கப் பண்ணிருவாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டாலே எம்யூ வந்து கொஞ்சம் பிக்கப் ஆயிருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா போன சீசன் ஒரு மயிரும் புடுங்கல. இதுதான் ஃபேக்ட்.
ஆமா. ஒரு ஆணியும் புடுங்கல. ஒண்ணுமே புடுங்கல. பெய் ஓகேயா? லேக் பண்ணுங்க. ஒண்ணுமே புடுங்கல இன்னும். ஓகே. இல்ல. இந்த இதுல என்னன்னா, இதுல என்ன சொல்லணும்னா, நம்ம ஹிஸ்டரிய பத்தி எடுத்து பார்ப்போம். அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுருவானுங்க சில டேய் புளுத்திங்க. டேய் இத இதேதானடா பத்தி லிவர்பூல் ஃபேன் பேசும்போது நீங்க வச்சு அடிச்சீங்க ஒரு 10 வருஷம் முன்னுக்கு. ஆமா, அ ஆமா. ஏன்டா இதுவே டேய் நாங்க பேசக்கூட மாட்டோம். அ உடனே வந்துட்டானுங்க ஆட்டிக்கிட்டு. அ லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் பேசும்போது மட்டும் நீங்க வச்சு அடிச்சீங்க. இப்போ உங்க டர்ன் வரும்போது ஏன்டா ஆமா, மூடிக்கிட்டு இருக்க மாட்றீங்க? என்னதான்டா ஆமா, உங்க பிரச்சனை? ஆமா. அ ஹிஸ்டரி பார்ப்போம். அ நாங்க எவ்வளோ கப் இவ்வளோ ஷீல்டு வச்சிருக்கோம். இவ்வளோ கப் வச்சிருக்கோம். நீங்க என்ன அதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு. நாட் இல்ல. ரெலவன்ட். நீங்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆமா. இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. புரியுதா? இப்ப எப்படி சிட்டி இருக்கானோ, செல்சி இருக்கானோ, அந்த மாரி லெவல்ல தான் நீங்க ஆரம்பத்துல இருந்தப்பயும் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேயா? லிவர்பூல் ஆமா. வந்து பிஃபோர் எம்யூ இந்த லெவல் வர்றதுக்கு முன்ன லிவர்பூல் தான் ஒரே டீம் விச் வாஸ் தட் சக்சஸ்ஃபுல். புரியுதா? அந்த அவ்ளோ சக்சஸ் வச்சிருந்தா தோல்வி லிவர்பூல் மட்டும் தான். சோ அவனுங்க மட்டும் பெரிய புல்தி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல பிஃபோர் 1990ஸ்ல 1989 வரைக்கும் லிவர்பூல் தான் வச்சுக்கோ. ஏன் லிவர்பூல் தான் பெருசு. அப்பெல்லாம் வந்து எம்யூ அந்த வந்து செல்சி காலத்துல லெவல் தான். சார்ல்ஸ் பத்திலாம் ஒரு காலத்துல. புரியுதா? செல்சி எம்சி லெவல் தான் அப்பெல்லாம் எம்யூ. இப்பதான்டா இந்த லிவர்பூல் எப்ப நிப்பாட்டினானோ ஜெயிக்கிறது எப்ப நிப்பாட்டினானோ லிவர்பூல் அப்ப எம்யூ ஜெயிக்க ஆரம்பிச்சிச்சு. அதோட ஒரு 10 வருஷம் முன்னுக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்துச்சு. So முடிஞ்சு எம்யூட காலமும் இப்ப முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. sudah habis lah dong sudah tak menang apa lagi kan. ஸோ இதுக்கு மேல வந்து சிட்டி செல்சி செல்சி வந்து ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸா நிறைய கப்பு ஜெயிச்சுக்கு இருக்கு. ஸோ ஓகே விடு அடுத்த ஒரு மேபி இன்னொரு 20 இயர்ஸ் டைம்ல செல்சியும் உங்க லெவல் வந்துடும். செல்சி சிட்டி உங்க லெவலுக்கு வந்துடும். அப்போ ஒரு 4 ஜோக்கான டீம் இருக்கும். நல்லது தானேடா. ஏன் நீங்க மட்டும் தான் பவர்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கணும்னா பேசாம நீங்க ஜெர்மன் லீக்ல போய் பண்டஸ் லீகால போயிட்டு பயன் கூட சண்டை போட்டுக்கலாமே. இருக்கானா ஆமா. பயன் கூட 30-40 ட்ராஃபி வச்சுக்கிருக்கானா அந்த மாதிரி. ஆமா. என்னடா ஷாக் இருக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. ஏன் வந்து இபிஎல் இஸ் த பெஸ்ட் லீக் இன் த வேர்ல்ட். ஏன்னா தட் இஸ் த ஒன்லி லீக் வேர் அப் டு 6 டீம்ஸ் கேன் கம்பீட் ஃபார் த கப். லைக் அந்த டைட்டிலுக்கு ஒரு 6 டீம் ஆச்சும் இருக்கும் ஒரு மிட் சீசன் வரைக்கும். அப்புறம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சீசன் அட்லீஸ்ட் 4-3 மேக்ஸிமம் 2 ஆமா. ஒரு மினிமம் 2 ஆச்சும் இருக்கும். ஆனா பண்டஸ் லீக் எல்லாம் பாரு தேர் இஸ் நோ வே எனிபடி கேன் பீட் பயன். பயன் ஜெயிக்கலன்னா மிஞ்சி மிஞ்சி போனா யார் ஜெயிப்பா? இவன் பொருசியா டார்ட்மண்ட் ஜெயிப்பான். அங்கிட்டு ஸ்பெனிஷ் லீக் போனோம்னா இப்ப ரீசன்ட்லி அத்லெட்டிகோ ஒரு 2 வாட்டி ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது அத்லெட்டிகோ தவிர வேற யார் ஜெயிப்பானா ரியல் மேட்ரிட் இல்ல பார்சா. ரியல் மேட்ரிட், பார்சா. ஆ, அவங்க 2 so பேரும் it's பொட்டன்ஷியல். like அப்படியே பாரிஸ் போனா இவனுங்க. இட்டாலினா ஜுவென்டஸ். இப்பதான் போன வருஷம் தான் ஜுவன் இவன் இன்டர் மிலான் ஜெயிச்சான். அங்கிட்டு ஆமா. போர்ச்சுகீஸ் இன்டர் லீக் மிலான். போனோம்னா போர்த்தோ ஜெயிப்பான் இல்ல ஸ்பார்ட்டிங் லிஸ்பன் அந்த மாதிரி ஜெயிப்பாங்க இல்ல பென்ஃபிகா. ம். அப்புறம் அதான் நான் சொன்னேன் இவ்வளவு லீக் எடுத்து பேசும்போது there's only a very few teams that you can remember. புரியுதா? ஆமா. ஆனா பிரீமியர் லீக் அப்படி இல்ல. பிரீமியர் லீக்ல கேட்டு பாரு வெளியில போய் கேட்டு பாரு அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்பர்ஸ் தான் யாருன்னு தெரியும். ஆர்சனல்னா யாருன்னு தெரியும். புரியுதா? கன்டெஸ்ட்னா யாருன்னா லெய்ஸ்டர்னா எல்லாத்துக்கும் யாருன்னு அந்த இந்த தெரியும். டாப் 10ல உள்ள கிளப் பேர் முக்காவாசி பேருக்கு தெரியும். So you need to understand. Korang bukan main dekat German League. Like lah. நீங்க அவ்வளோ பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. புரியுதா? இன்னொரு டீம் வரானா ஜெயிக்க விடு. ஜெயிச்சு விட்டு எப்போ உனக்கு டைம் வருதோ வச்சு செய்ய வைங்கள. முடிஞ்சு கதை. ஆனா எப்ப உன் டைம் இல்லையோ மூடிட்டு கொஞ்சம் லேக் பண்ணு. ஏன்னா நீ அவ்வளோ இதா எடுத்து அப்படியே நம்ம இவ்வளவு ஜெயிச்சிருக்கோம். நீங்க என்னால அப்பதான் ஜெயிக்கிறீங்க. ஏன் அம்புல்தி நேரா என்ன 20 கப் எடுத்து கொடுத்துட்டாங்களா அவன்கிட்ட? வாட்டி ஜெயிச்சோன்னு 20 கப் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் இல்ல மெதுவா தானே ஜெயிச்சுட்டு வந்த 5, 6, 7ன்னு தானே போன நீ. அப்ப அதெல்லாம் தாண்டி தான் வரணும். புரியுதா? இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? அப்பா அம்மா போய் பிள்ளைங்கள்ட்ட நாங்க இவ்வளவு எல்லாம் தாண்டி வந்துட்டோம் உங்களுக்கு எல்லாம் என்ன இல்ல நாங்களும் வருவோம். உங்க வயசு வரைக்கும் நாங்களும் வருவோம். நாங்களும் பட்டுட்டு தான் வரணும். வேற வழி இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா உனக்கு? அது வந்து பேச்சுக்கு நல்லா இருக்கு. பேசுறது நல்லா இருக்கு. ஆனா யோசிச்சு பாரு ஆப்போசிட் சைட்ல நீ இருந்து அதை கேட்கும் போது உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அது? ஏற்கனவே லிவர்பூல் ஃபேன்ஸ் பண்ணியிருக்கீங்க நீ வச்சு செஞ்சிருக்காவீங்களே. சோ நீயும் அதை பண்ணாத தயவு செஞ்சு. அதுதான் நான் எம்யூ ஃபேன்ஸ்க்கு தயவு செஞ்சு அதான் இல்ல அதான் சொல்றேன். நான் அது ஒரு காலத்துல இருந்து நான் ரொம்ப ட்ரோல் பண்ணுவேன். ரொம்ப ஓவர் ட்ரோல். இஷ்டத்துக்கு நான் ட்ரோல் பண்ணி பண்ணி ஒரு பாயிண்ட் மேல அவனுக்கு ஃபெட் அப் ஆகுற அளவுக்கு ட்ரோல் பண்ணுவேன்னா, அப்ப எனக்கே வந்து ஒரு பாயிண்ட் மேல சரி இது தப்பு. நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு என்ன தோணும்? நான் அப்படிதான் சொன்னேன் தவிர, நான் இப்ப வந்து ட்ரோல் பண்றது இல்ல. இப்ப வந்து வெறும் ஃபேக்ட்ஸ் பேசுறது. ட்ரோல் பண்றது வந்து நான் குறைச்சுட்டேன். மொத்தமா குறைச்சுட்டேன். ஏதோ 1, 2 என்னை கச்சோர் பண்ணா நான் ஓகே. அதுக்கப்புறம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஆனா இப்பல்லாம் என்ன பண்றது? ஃபேக்ட்ஸ மட்டும் பேசுறது. இது நடந்துச்சு. நீ பொய்ன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை.
எம்யூ வந்து அன்னைக்கு ப்ரூனோ வந்து சேட்டை விளாண்டானா ப்ரூனோ சேட்டை விளாண்டான். அன்னைக்கு பொக்பா வந்து சேட்டை விளாண்டானா சேட்டை விளாண்டான். அதுதான் உண்மை. நீ வந்து அங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது உனக்கும் தெரியும். எம்யூல இருந்து இவன்லாம் சேட்டை விளாண்டுருக்கான்னு. அதான் கதையே. ஸோ வந்து இப்ப வந்து இப்ப ட்ரோல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய அதுல உள்ள இன்ட்ரெஸ்ட்டே போச்சு ஆக்சுவலி. அப்புறம் இது பண்ணி பார்த்தா இது ஒண்ணு. அப்புறம் வந்து மென்செஸ்டர் சிட்டி வந்து நீங்க நினைக்கிறீங்க மென்செஸ்டர் சிட்டி வந்து ஒரு இந்த மங்காத்தா படம் கடைசியில வந்து இந்த ஆக்ஷன் கிங் அப்புறம் மை டியர் தலன்னு சொல்லக்குள்ள ஒருத்தன் கன்னு பிடிச்சு நிப்பானே. மென்செஸ்டர் சிட்டின்னா அவனா ஆயிட்டானு அந்த அந்த ஒரு கேரக்டர் ஆயிட்டானு இல்ல எனக்கு எனக்கு இப்ப வரைக்கும் என்ன அந்த அந்த எனக்கு ஒண்ணு விட்டு வெளியாக முடியலன்னா அந்த சோசியல் மீடியா பிளாஸ்ட் பண்ணதுல ரொனால்டோ கோயிங் டு எம்சி சொன்ன உடனே எல்லாரும் இந்த என்னது போட்டோஷாப் பண்ணி அவனுக்கு மென்செஸ்டர் சிட்டி சட்டை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி என்னென்னமோ பண்ணி மென்செஸ்டர் சிட்டி கேர வந்து அது கன்ஃபார்ம் அவன் எக்ரிமெண்ட் சைன் பண்ண லெவலுக்கு அந்த ஹைப் கொடுத்து கடைசி அப்படி பூத்தா எம்சியே பூத்தா வாக்குனானுங்களே. அப்ப எம்சி என்ன தக்காளி தொக்காங்கிறேன். எம்சியை வச்சு ஜோக்கா செஞ்சுட்டான் மெண்டஸ் வேற லெவல். உண்மையிலேயே சொல்றேன். இதுல ஹைலைட் என்னன்னா அவன் மெஸ்ஸி எம்சி கேட்காத முன்னுக்கு பிஎஸ்ஜி கேட்டு இருக்கான். பிஎஸ்ஜி செல்சி கிட்ட கேட்டிருக்கான்டா வேற. ஓ செல்சி கிட்டயா கேட்டிருக்காங்க வேற. செல்சி கிட்ட கேட்கும் போதுதான் இந்த கதை வெடிச்சிருக்கு. அவன் பேர் என்ன, இவன் பேர் ஹட்சனோட இருக்கான்ல, கேலம் ஹட்சனோட. அவனை வந்துட்டு வேற ஏதோ அட்லாண்டாக்கோ எதுக்கோ அனுப்புறதுக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தை ஒடிக்கிருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து யோசிச்சிருக்காங்க ரொனால்டோ எப்படி ஃபிட் ஆகலாம் செல்சியோட டீம்ல அப்படின்னு. ஸோ செல்சி வந்து அந்த இருக்கிற ஒரே ஆப்ஷன் கேலம் ஹட்சனோட வந்து லோன் பண்ணி விட்டுறது தான் ஒரே ஆப்ஷன். இப் ரொனால்டோ வாண்ட்ஸ் டு ஜாயின் யோசிக்கும் போது அவங்க வேணான்ட்டாங்க. இல்ல கேலம் ஹட்சனோட லோன் கூடுற மாதிரி இல்ல, எங்களுக்கு ரொனால்டோ வேணான்ட்டாங்க. புரியுதா? பிஎஸ்ஜிலையும் அதே கதை தான். நாங்க இப்பதான் மெஸ்ஸியை சைன் பண்ணோம், எங்களுக்கும் ரொனால்டோ வேணாம். ஏன்னா அவங்களோட மெயின் பாயிண்ட் என்னன்னா அவங்க வாண்ட் டு ரிட்டைன் இவன் பேர் மாம்பே ரிட்டைன் பண்ணோம். ஏன்னா ரியல் மேட்ரிட் வந்து அவனை வேற ஜாப் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ ரொனால்டோ வந்துட்டான்னா இவனை வந்து சொன்னாங்க அப்லோட் பண்ணி விட்டுறலாம். பிஎஸ்ஜிக்கு அது வேணும். ஸோ பிஎஸ்ஜியும் ரொனால்டோ வேணான்ட்டாங்க. இருக்கிற ஒரே ஆப்ஷன் எம்யூ தான். ஆனா எம்யூக்கும் டைரக்டா போக முடியாது. ஏன்னா எம்யூவும் வேணாம் தான் சொல்லுவான். ஏன் அவன் இப்பதான் சஞ்சு வாங்கலாம். அவ்வளவுதான். சஞ்சு வரான்னு வாய்ப்பே இல்ல. எம்யூ டைரக்டா போயிருந்தா வாய்ப்பே இல்ல. ஆனா எம்சி கிட்ட போனா எம்யூ என்ன பண்ணுவான், தேவைக்காக வாங்க மாட்டான். he wouldn't buy Ronaldo because he needs Ronaldo. சிட்டிக்கு போகாம இருக்கிறதுக்காகியாச்சும் வாங்கிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அங்க போனா அவன் ரைவல் ஆயிருவான். பிளஸ் மார்க்கெட்டிங்டா. யோசிச்சு பாரு, ரொனால்டோட இப்ப நம்ம ஊர்லயே இருக்கானுங்களே ஜுஜுபி இன்ஃபுளுசருங்க, சும்மா சோப்பு சவுக்காரமோ இதோ அதோ ஒத்துக்கு இருக்காங்களே, அவங்களுக்கு அவ்வளவு கெத்து இருக்குன்னா ரொனால்டோட இன்ஃபுளுன்ஸ் லெவலுக்கு என்ன கெத்து இருக்கும் அவனுக்கு. ஒரு கொக்கோ கோலா பாட்டிலை வந்து நவுத்தி வச்சதுக்கே கொக்கோ கோலா டவுன் ஆச்சு அப்படின்னு நாங்க கொக்கோ கோலா ஷேர் விழுந்துச்சு. ஆனா அது வேற ரீசன் சொல்றாங்க. ஆனா யோசிச்சு பாரு, வாட் இஃப் தட் இஸ் ட்ரூ? அவன் நவுத்தி வச்ச வச்சு கொக்கோ கோலா ஷேர் விழுந்து இருந்துச்சுன்னா அதை விட்டு தள்ளி. இப்ப அவன் சைன் பண்ணதுல இருந்து எம்யூ ஷேர் மார்க்கெட்ல இருக்கு தெரியுமா, அவங்களோட ஷேர் 9% ஏறி இருக்குடா. ஆமா, ஸ்டேக் ஷேர் மார்க்கெட் எல்லாம் கவ்வா ஏறி இருக்கு. அவங்களோட இது வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் லெவல்ல. ஏதோ தளபதி ஃபேன் அடிச்சுக்கோங்களே, எத்தனை ட்வீட் எத்தனை இது பிச்சுக்கிட்டு போகுதுடா. அவனோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோட இது ட்விட்டர்ல ரீட்வீட்ல நம்பர்ஸும் இதுவும் லைக்ஸும். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல எம்யூ ஃபேன்ஸ் அவளை காரி துப்புனானுங்களே, இப்ப அவனுங்கள சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அவசரப்பட்டுட்டோமோ? ஒத்துக்க மாட்டாங்கடா, ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன், வெட்டி ஈகோ உங்களுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க அவனுங்க. என்னத்த சொல்ல, அதான் நான் சொல்றேன், எம்யூ ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் லேக் பண்ணணும். இங்க பாரு, எங்களுக்கு புரியுது உனக்கு வந்து உன் லெஜண்ட் வந்துட்டாங்க, இட்ஸ் a ட்ரீம். 90s கிட்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் செம்ம ட்ரீம். எப்போ பார்த்து இது ரொனால்டோவை இப்ப திருப்பி வந்துட்டான். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், உன் சென்டிமெண்ட் வெளியெல்லாம் புரியுது. பட் ப்ளீஸ் அக்னாலேஜ் த ஃபேக்ட் தட் ஜஸ்ட் a few hours ago நீங்க ரொனால்டோவை காரி துப்பிக்கிருந்தீங்க. அது அந்த வார்த்தையெல்லாம் யாரும் மறக்க போறது இல்ல. ஓகே, ட்விட்டர்ல போஸ்ட் பண்ண எல்லா ட்வீட்டும் எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் இருக்கு. ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. எரிச்ச எல்லா ஜெர்சிக்கும் நம்மளுக்கு ரெக்கார்ட் இருக்கு. வீடியோ எடுத்து நீங்க தான் போட்டீங்க, நாங்க போடல. புரியுது.
ஸோ பேசிக்கலி நடந்துச்சு. ஓகே, வி அண்டர்ஸ்டாண்ட். எம்சி ஃபேன்ஸ்க்கும் எம்யூ ஃபேன்ஸ்க்கும் அதான் தயவு செஞ்சு சொல்றேன், அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா அந்த டீம் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் மூடிக்கிட்டு இருங்க, புரியுதா? லேக் பண்ணுங்க. ஏன் ஃபெப்ரிசியோவே அவ்வளவு இது பண்ணான்டா. உனக்கு இவனை தெரியுது, ஃபெப்ரிசியோ ரொமானோ. வீடியோ பார்த்தேன். அவன் வந்து ஒன் ஆஃப் த காலிங் துப்பாட் தெரியுமா? அவன் டிரான்ஸ்ஃபர் நியூஸ்லாம் தப்புன்னா சாலா அவனே கிளாரிஃபை பண்ற அளவுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன்லாம் அவன் சாலாவா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். he really thought MC வந்து செட்டில் ஆச்சு, இட்ஸ் a done deal அப்படின்னு தான் அவன் ட்வீட் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் கிளாரிஃபை பண்ணா இந்த விஷயம் நடக்கவே இல்லை, என்சி வந்து ஆக்சுவலி அறவே நெவர் டூ எனி பேப்பர் ஒர்க் ஃபார் திஸ், ஸோ இட் வாஸ் நெவர் டன் டீல், தட் வாஸ் த கிளாரிஃபிகேஷன் ஐ வாண்ட் டு டூ அப்படின்னு. ஸோ இப்ப அவன் லெவல்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனே சாலாவா இருக்கும் போது எம்யூ ஃபேன்ஸ் ஏன் தான் இவ்வளவு கொந்தளிச்சாங்களோ தெரியல. லேக் பண்ணுங்களா? மேபி அவன் வந்து how you all know அவன் மென்செஸ்டருக்கு வந்தாதான் சொன்னான் அவன் ஏஜென்ட். ஒருவேளை மென்செஸ்டர் யுனைடெடுக்கு போயிருக்கலாமே. எந்த சிட்டியா யுனைடெட் சொல்லியா? நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க சிட்டின்னு. கேட்டா சிட்டிட்ட காசு இருக்கு எங்களுக்கு வந்து. அப்போ உனக்கே தெரியுது சிட்டிட்ட காசு இருக்கிற வச்சு அவன் அங்க போயிருவான். நம்ம பிளான்ல ரொனால்டோவே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப இந்த சீசன் ரொனால்டோ வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறீங்க நீங்க? இல்ல தெரியாம கேக்குறேன், என்னதான் பண்ணுவீங்க? கவானி கவானி இப்ப என்ன பொசிஷன் ஆடுறானோ ஆமா, ஃபுல்லா பெஞ்ச் தான் உட்கார போறான் கவானி. 7ஆம் நம்பர் வேற கவானிட்ட இருக்கு. எனக்கு புரியல, அந்த 7 தவிர ரொனால்டோ வேற என்ன நம்பர் போடுவான்? அவன் பிராண்டி CR7. மெஸ்ஸி கூட வந்து 10ல இருந்து சரி நான் 30 போறேன், மெஸ்ஸின்னு சொன்னாலே தெரிஞ்சிடும். மெஸ்ஸியோட பிராண்ட் LM தான். மெஸ்ஸியோட பிராண்ட் LM தான் போல சீலாப்னா, அதுதான் அவனோட பிராண்ட். ஆனா ரொனால்டோக்கு வந்து CR7 தான் பிராண்ட். CR7 ஆமா, அப்ப அது பூட்ஸ்ல இருந்து என்னென்னமோ பிராண்ட் அதுதான். அப்ப எப்படி கொடுப்பான்? தேவையில்லாத கல்லு தூக்கி காலில் போட்டுக்கிட்டாங்க. பாப்போமே இந்த சீசன் என்னதான் பண்றாங்க ரொனால்டோ வச்சுக்கிட்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சீசன்லயே வந்து அப்பார்ட் ஃப்ரம் லிவர்பூல், ஏன்னா லிவர்பூல் பெருசா யாரும் வாங்கல, கொனாத்தியை தவிர்த்து பெருசா எவனும் வாங்கல. ஆனா எனக்கு செம்ம ஒரு ஃபைட் இருக்குன்னா லிவர்பூல் எம்யூ. ஓகே, அது கிளாசிக்கான நடக்கிற ஒரு விஷயம் லிவர்பூல். எனக்கு வந்து லிவர்பூல் போல எம்யூ செல்சி தான் பார்க்கணும். ஏன்னா செல்சியில வந்து பிளேயர்ஸும் செம்ம சாலிட். எனக்கு தெரிஞ்சு செல்சியோட ஸ்குவாட் செம்ம சாலிட். அட் தி சேம் டைம் எம்யூவோட ஸ்குவாட்டும் ஃபார்மேஷன் பார்க்கல சாலிட், செம்ம சாலிட்டா தான் இருக்கு. ஸோ எனக்கு ரெண்டு ஃபார்வர்ட் எப்படி விளாடுறானுங்க, எம்யூவோட டிஃபெண்டும் செல்சி டிஃபெண்டும் எப்படி அதை கவுண்டர் பண்றாங்கன்னு நான் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இல்ல அந்த கேம் பிளான் அப்படி போகுது. செல்சி எம்யூ விளாண்டாங்கன்னா டிஃபெண்டுக்கும் அட்டாக்கும் சண்டை போகுது. மிட்ஃபீல்ட்ல தான் கேம் டிசைட் ஆகும். மிட்ஃபீல்ட்ல கேம் டிசைட் ஆகுச்சு எம்யூ கண்டிப்பா தோப்பான். ஏன்னா எம்யூட மிட்ஃபீல்ட் வந்து தக்குவாட் லங்ஸும் அவங்க இன்னும் ஃப்ரேடும் மட்டிச்சும் வச்சு விளாண்டுக்கு இருக்காங்கடா. செல்சியோட மிட்ஃபீல்ட் பாத்தீங்களா இல்லையா? கந்தே வந்து பெஸ்ட் மிட்ஃபீல்டு, இவன் ஜோகினோ வந்து பெஸ்ட் பிளேயர், யூரோ பெஸ்ட் பிளேயர். சம்பந்தமே இல்லடா ரெண்டுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆக்சுவலி ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு டிஃபெண்டிங் மிட்ஃபீல்டாச்சும் வாங்கியிருக்கணும்டா. எம்யூ பார்க்க போனா அட்லீஸ்ட் ஒரு டிஃபெண்டிங் மிட்ஃபீல்ட் இல்ல சென்டர் மிட்ஃபீல்ட். அவங்க அறவே அதை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, நேரா போயிட்டாங்க ரொனால்டோ வாங்குறதுக்கு. ஐ மீன் ஐயா என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ ஒண்ணு ரொனால்டோக்கு பேக் ஃபயர் ஆகும், இல்ல எம்யூக்கு பேக் ஃபயர் ஆகும். புரியுதா? சக்சஸ் ஆகும்னா சக்சஸ்லா memang tadi cerita lah pasal tu. சக்சஸ் ஆச்சு, சீலாப்பா சக்சஸ் ஆச்சு, நம்ம கையில பிடிக்க முடியாது அவங்கள. ஆனா பேக் ஃபயரா ஆச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, அவ்வளவுதான். பரவாயில்ல பாப்போம். ரொனால்டோ வந்தது சந்தோஷம் தான். பேக் டு பிரீமியர் லீகோட ஸ்டேட்டஸே ஏறிடும். சொல்றேன் இபிஎலோட அந்த அந்த என்ன சொல்றது, இபிஎலோட வேல்யூ இப்ப வேற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 பெரிய தலையும் வந்து ரியல் மெட்ரிட்டும் பாசால இருந்தாங்க. அதுல வந்து மொத கிளம்புனது சிஆர் கிளம்புறானா. அப்புறம் வந்து இப்ப மெஸ்ஸி வந்து இதுக்கு போயிட்டான் பிஎஸ்ஜிக்கு. இவன் வந்து இங்க வந்துட்டான். ஆனா அந்த அந்த 2 பேர் வெளியானோடனே நான் நினைச்சேன் வந்து சிஆர் வந்து எனக்கு தாட்டே இல்ல இபிஎல் வருவான்னு எனக்கு ஐடியாவே இல்ல. இபிஎல் சைடு தலை வச்சு படுக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இத்தனை நாள். சக்குன்னு வந்தவனே கண்டிப்பா பாருங்க இபிஎலோட அந்த என்னது அந்த வேல்யூ வெறித்தனமா இருக்கும் இப்ப என்னத்துக்கு. பாப்போம், வெயிட் பண்றேன்.
பாப்போம் என்னதான் ம். நடக்குதுன்னு இந்த சீசன். இந்த சீசன் முடியிற வரைக்கும் இந்த சீசன் வந்து முடியிற வரைக்கும் அப்பப்ப வந்து நம்ம மேட்ச் பத்தி பேசுவோம். ஆமா. முக்கியமா இவங்கள்ட்ட மேட்ச் எல்லாம் பார்க்கணும். இந்த எம்யூ, லிவர்பூல். லிவர்பூல் மெயின் டாப் 5 அந்த டீம் பார்க்கணும். எம்யூ, லிவர்பூல், செல்சி, மான்செஸ்டர் சிட்டி, ஸ்பர்ஸ். ஸ்பர்ஸ் தான். ஆர்சனல் நான் வந்து விட்டுட்டேன். ஆர்சனல் போதும். இல்ல நான் வந்து ஆர்சனல் ஹைலைட்ஸ் இன்னைக்கு ஜெயிச்சானா பாப்பேன் ஆர்சனல் கேம். ஆர்சனல் இன்னைக்கு ஆமா. அடி வாங்கினா அவ்வளவுதான். ஓகேல. அதுக்கப்புறம் இதுக்கு ஆர்சனல் மேல விட்டு ஆர்டெட்டா வந்துரும். வெளியாக்கலாம் தான் உண்டு. ஆமா, ஆமா. ஓகே. நம்ம இன்னையோட இந்த இது முடிச்சுக்குவோமா? சரிடா கேம் பாப்போம். இதோட கேம் பத்தி அடுத்த எபிசோட்ல எதுனாச்சும் ஒரு இடத்துல வந்து பேசுவோம். எல்லாம் அடிச்சுட்ட மைக்கா கேபிள் கூவர பபுவால் மாமா பரு லைஃபா கொட்டார் பெச்சிட